வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதே போல் ஸ்வீட் கார்ன் உதிர்த்து விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறலாங்க. அதே அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் வச்சு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப கொரப்பாகவும் வேணாம். இந்த பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவோட காரமே போதும்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லைங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குருவோம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நார்மல் அரிசி மாவு, வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அரிசி மாவோட அளவு அந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற தண்ணித்தன்மையை பொறுத்து மாறுபடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட